ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது க்ரோவர் கார்டன் ஈஸ்டர் அப்டேட். நான் என் புது அக்கௌண்ட்டில் இருக்கேன் காசு, ஏன்னா என் பழைய அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு. கேண்டி பிளாஸமும் நான் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் கேண்டி பிளாஸம் நம்ம என்கிட்ட கிடைச்சிடும் நினைக்கிறேன். சரி, கைஸ், உங்களுக்கு இந்த கோல்டன் எக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 100K ஸ்டார்டிங் ப்ரைஸே 25K கைஸ். அதனால் ஈஸியாக எப்படி கோல்டன் எக் இருக்கணும்னா எக்வார்டு நீங்கள் வந்து ரிவார்டில் அவங்களுக்கு வந்து கோல்டன் இது கிடைக்கலாம் கைஸ். ஆனால் இந்த எக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். எனக்கு கோல்டன் எக் தான் கைஸ் தேவை. இன்னும் கொஞ்சோண்டு கோல்டன் எக்ஸ் எடுத்தால் போதும், நான் கேண்டி பிளாஸம் எடுத்துருவேன். சரி, என் மெயின் கார்டன் உட்காந்துக்குமா கைஸ். சொல்கிறாங்க என் மெயின் கார்டன் அங்கே உள்ள அந்த கம்பால் 100 மில்லியன் ரீச் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் பீன் ஸ்டாக்கோட அந்த கம்பால் நல்லா இருக்குது. ஓகே, நான் ஒரு பெரிய கிவ் அவே பண்ணலான்னு இருக்கீங்க. நான் என்னத்த கொடுக்குறேன்னு தெரியல, ஆனால் யாராச்சும் பிளான் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏங்க எங்கள் கார்டன் ஒரு பிரிஸ்மேட்டிக் மட்டும் தான் கேட்டீங்கன்னா எல்லாமே நான் என் இன்வென்ட்ரியில் வச்சுருக்கேங்க. என்கிட்ட கிராண்ட் மாஸ்டர் இல்லை, அதனால கிராண்ட் மாஸ்டர் கழிச்சதுக்கப்புறம் கேண்டி பிளாஸம் வீடியோக்கு ஸ்ப்ரிங்கிலர் போட சொல்லி அந்த மாதிரி பண்ணான்னு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னு எனக்கு தெரில, நான் ஃப்ரூட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நான் சவுண்டை குறைச்சி வச்சுக்கிறேன். வால்யூம் இருந்தாலே வச்சுக்கேன். நான் இப்போ இந்த எக்வார்க்காக தான் வெயிட் வந்துருக்கேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு கார்டன் டூர் காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் கைஸ். இந்த பெப்பர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்லாம் ஹைலைட், என் கார்டனோட ஹைலைட்லாம் இதுதான். மெயினாக இந்த பேம்பூடா இது எப்படி இவ்வளோ பெருசாக க்ரோ ஆச்சுன்னே தெரில. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெங்காய்ங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு நான் சீக்கிரம் பெஸ்ட் மாதிரி வந்து ஒரு ஏரியா விட்டுருக்கேன். இதுக்குள்ளே வந்தால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
சரி விடுறாங்க நம்மளோட கிணறு ஏரியா. இங்கே வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்தேன். விடுறான் நம்மளோட ப்ரெஷர் ஏரியா. நிறைய பேருக்கு இந்த ட்ராஃபி எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் இங்கே போய் ஃபுல் கேப்ஸில் ஆர்டிசி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த க்ரீன் பீன் சாம்பர்னால் வந்து பீனா லீவ் 10 கைஸ். இப்படி நீங்கள் பீன் ஆர் லீவ் 10 ஃபுல் கேப்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே க்ளைம் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க எல்லாமே காஸ்மெட்டிக் ஷாப்பிங் வராது. சரி நான் இந்த ஏரியா டெக்கரேட் பண்ணுங்க. ஓகே இந்த ஏரியாவில் இதோட டெக்கரேஷன் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நம்மளோட கிரேத்தெல்லாம் வச்சிடலாம். சீசன் 4 கிரேத்தை வாங்கினேன். அது நல்ல கிரேத்தான்னு சொல்லுங்க. ஸ்க்ரீனே முடிக்கிட்டு நான் ஏன் ஒன்றும் இந்த க்ரீன் பீன் இதை வச்சுருக்கேன்னா இதுதான் என்னால் வாங்க முடிஞ்ச டாக்டர் டூ மாதிரி இருக்க கிரேட். என்கிட்ட ஒரு ரோபக்ஸ் விளையாடுறேன். ஓகே இந்த ஸ்டாச்சு கிரேட்லேருந்து ஏதாச்சும் நல்லாடா கிடைக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா அந்த கேண்டி பிளாஷம், அது கிடைச்சா நல்லா இருக்கும். எக்வார் இன்னும் 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. காய்ஸ் நேற்று நைட்டெல்லாம் செம்ம ஸ்டாக் வந்துச்சு காய்ஸ். பர்னிங் பெட்லாம் ஸ்டாக் வந்துச்சு. நான் அப்படியே தொலைல, ஏன்னா நைட்டு 1 மணிக்கு இருக்கு. நீங்கள் விளாண்டு என்னென்னலாம் கிடச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஜெய்டி இப்போ வந்தானா நல்லாயிருக்கும் கைஸ். உனக்கு பேர் இன்னும் ஏன் எனக்கு வேல்யூ பாப்பாடுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவனை பாருங்களேன், செல் ஷாப்பில் ஒரு கை குட்டியாக இருக்குது, ஒரு கை பெருசாக இருக்குது. ஒரு கையில் மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு வந்துருப்பான், இன்னொரு கையில் ஜிம்முக்கு போயிருக்க மாட்டான். டோனி ஸ்டாக்கோட பேரை வச்சு ஒரு பூனை மூஞ்சி உடஞ்சி வச்சுருக்காங்க காய். இன்னும் 9 மினிட்ஸ் இருக்குது. அந்த 9 மினிட்ஸ் முடிகிற வரைக்கும் ஒரு இருங்க கைஸ். நான் போய் 5 மினிட்ஸ் டைம் அடிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் வந்துடலாம். மினிட்ஸ் போடும்.
1 hour 3 minutes 0 hours 4 minutes. ஓகே, இப்போ வாங்க ரைவல்ஸ்க்கு போகலாம். ரைவல்ஸில் நானும் ஜெயிடவும் ஆர்பிஜி எடுத்துக்கோங்க காய்ஸ். நானும் ஜெயிடவும் செம்ம டீமு. நீங்களும் அந்த டீமை ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஒன்லி போக 60. என் ஃபேவரட் மேட்ச் பிடிச்சி அவன்கிட்ட ஆமா வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம் படாங்க இந்த இடம் வந்து ஜெயித்தோம். 60 எடுக்க அவங்க கூட ஜெயிச்சிட்டோம் கைஸ். கீழே வந்துட்டேங்க. அப்படி கீழே இல்லாமல் இருந்தாலும் அவன் தான் ஜெயிச்சிருப்பான். நானும் ஜெயிடவும் எங்கள் டீம் பேர் நியூக்ளியர் டீம்னு வச்சோம். ஸ்னைப்பர் பின்னாடி போட்டான். இன்னும் 55 செகண்ட்ஸ் தான் கைஸ் இருக்கு. ரிச் வெப்பனுக்கு கொடுக்க டைம் இல்லையா? ஓகே ஓகே, நம்ம குரோவர் கார்டன் போகலாம். அவன் இப்போ நம்ம பயந்து போயிருப்போம்னு நினச்சிருப்பாங்க. அந்த டைமர் இல்லைன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். கண்டிப்பாக நான் தான் அங்கே ஜெயிச்சிருப்பேன். நீங்கள் சந்தேகமே பட தேவையில்ல. எக்வாட் 3 minutes இருக்குது கைஸ். எக்வாட் கோல்டன் நகெட் கிடக்கு பர்ஃபெக்ட் ஏரியா.
100K. இப்போ ஷீட்ஸ் ஆஃப் ரீஸ்டாக்காக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் கைஸ் எடுக்கு கேண்டி பிளாசம் எடுக்க. எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. நான் இங்கே செஞ்சது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு ஏரியா செஞ்சுருக்கேன். ஒரு ஷேர் வைக்கிறேன். அங்கே அது இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் கேண்டி பிளாசம் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்டர் கேண்டி பிளாசமாக மாற்றமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுவாங்க. ஆனால் நான் நார்மல் கேண்டி பிளாசம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓஜி கேண்டி பிளாசம் நல்லா இருக்கும் பார்க்க. நிறைய பேம்பு வாங்கிடலாம். அதுலேயும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்கிலோட சிப் பெருசாக எடுக்கணும். புரியுதா? காய்ஸ் எடில் லேண்ட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். 67,000 நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணுறேங்க. எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிச்சு? சரி, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.